குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நைட் டிஃபன் பண்ணியிருக்கேன். பருப்பு அடை. பருப்பு அடைன்னு 4 பருப்பு: துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பருப்பு. 4 பருப்பும் ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கணும். அரை டம்ளர்னா எல்லாமே அரை டம்ளர். அதே மாதிரி நீ பச்சரிசியும் போடலாம், புழுங்கல் அரிசியும் போடலாம், இல்லை ரெண்டுமே போடலாம் நம்மளுக்கு தேவைன்னா. இதில் நம்ம நைட் பண்ணுறோன்னா மார்னிங்கே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை மிக்சியில் போட்டு இதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகா திட்டமாக எடுத்துக்கலாம், உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம். சரிங்களா? அதுக்கப்புறமா இதை பாருங்கள், தோசைக்கல்லில் ஊற்றியிருக்கேன். நல்லா தண்ணி தெளித்து ரோஸ்ட் மாதிரி மெலிசாவும் ஊற்றிக்கலாம், நல்லா திக்காகவும் ஊற்றிக்கலாம். திக்காக சாப்பிட்டோன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக சாப்பிட்டோன்னா அதை பாருங்கள், ரோஸ்ட்டு. ஓகேவா? நல்லா மெலிசாக சாப்பிட்டோன்னா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா ப்ரோட்டீன் ஃபுட்டு, நல்லா ஹெல்த்துக்கு. ஒரே தோசை மாவு, புளிச்ச மாவு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒபிசிட்டி வரும். புளிச்ச மாவு சாப்பிடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சதை சாப்பிடக்கூடாது. அப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது பேர் பருப்பு அடை. இது நம்ம பச்சை பயிறு தனியாக ஊற வச்சு பண்ணுறது. அது பச்சை பயிறு தோசை, தெலுங்குலலாம் சொல்லுவாங்க, பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா பசங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ செய்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.